இந்தியாவின் மீதான உலகின் பார்வையை மாற்றுவதில் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன பங்கு வகிக்கும் என்பதுதான் தலைப்பின் சாரம். இந்தியாவின் மீதான உலகின் பார்வை என்பது என்ன? அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். ஒரு தலை சிறந்த ஜேர்னலிஸ்டான தாமஸ் ஃப்ரீட்மேன், அவர் 2005 நியூயார்க் டைம்ஸ்ல எழுதுகிறார். அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பதிவு செய்கிறார். நாங்கள் குழந்தையாக இருந்தபோது இந்த அம்மா சொல்லுவார், தயவு செய்து சாப்பிடும் போது எந்த காய்கறிகளையும் வீணடிக்காதே ஃப்ரீட்மேன், ஒன்றை நினைவில் கொள், பட்டினியால் இருக்கக்கூடிய இந்திய குழந்தைகளை நினைத்துப்பார், தயவு செய்து வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக சாப்பிடு என்று கூறுவார். அப்போதெல்லாம் இந்திய குழந்தைகளின் பட்டினியை எங்கள் தாயார் எங்களுக்கு நினைவூட்டினார். ஆனால் நாங்கள் இப்போது எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுகிறோம், தயவு செய்து ஒழுங்காக வீட்டு பாடத்தை முடித்து விடுங்கள், நன்றாக படியுங்கள். அப்படி இல்லை என்றால் இந்திய குழந்தைகளை நினைத்து பாருங்கள், அவர்கள் உங்களை பட்டினி கிடக்க வைத்து விடுவார்கள். இப்படி நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது இந்திய குழந்தைகள் ஒரு பெரிய போட்டியாளராக வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களின் உங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கு ஒரு இந்திய குழந்தை அமெரிக்காவிலே காத்து கொண்டிருக்கிறது என்று ஃப்ரீட்மேன் சொல்லுகிறார். ஆக முதல்ல பார்த்த அந்த ஒரு பார்வை, ஒரு வறிய நாடு என்கிற பார்வை, பட்டினி கிடக்கிற தேசம் என்கிற பார்வை, இதிலிருந்து இன்றைக்கு ஒரு போட்டியிடும் நாடு என்கிற ஒரு பிம்பத்தை நோக்கி இந்தியா நகர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அந்த 90கள் வரைக்கும் வறிய நாடு என்கிற பார்வை இருந்தது. இந்த 91க்கு பிறகு இந்தியாவை பற்றிய பார்வை என்பது ஒரு போட்டியிடும் நாடு, ஒரு ஒரு கம்பிட்டன்சி இருக்கக்கூடிய ஒரு தேசம் என்பதாக மாறியது. இப்போது நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டி இருக்கிறது. வறிய இந்தியா என்கிற பிம்பத்திலிருந்து போட்டியிடும் இந்தியா என்கிற பிம்பத்துக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இனி போட்டியிடும் இந்தியா என்பதிலிருந்து ஒரு பெரும் பாய்ச்சலாக வளர்ந்த இந்தியா என்கிற அடுத்த கட்டத்துக்கு நாம் தாவ வேண்டி இருக்கிறது. ஆக இவ்வளவு பெரிய ஒரு தாவுதலை, ஒரு பாய்ச்சலை ஒரு சமூகம் தழுவியதாக, ஒரு தேசம் தழுவியதாக நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தயார்படுத்துவதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று வேண்டும். ஆக ஒரு வளர்ந்த நாடு, அதாவது எப்படின்னா போட்டியிடும் இந்தியா என்பதிலிருந்து வளர்ந்த இந்தியா, ஒரு டெவலப்டு நேஷன் என்பதை நோக்கிய ஒரு பாய்ச்சலுக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு களம் தேவை, தயார்படுத்துவதற்கான ஒரு கருவி தேவை. அதற்கு தேவை என்னவென்றால் ஒரு புரட்சிகரமான கல்வி திட்டம், ஒரு புரட்சிகரமான கல்விக் கொள்கை வேண்டும். அப்படியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020. சோ சுதந்திரம் பெற்றிலிருந்து கிட்டத்தட்ட 90கள் வரையிலும் வறிய நாடு என்கிற பிம்பம், 91 இப்ப வரைக்கும் போட்டியிடும் நாடு என்கிற பிம்பம், இப்போது அந்த போட்டியிடும் நாடு என்பதிலிருந்து ஒரு பெரும் பாய்ச்சலாக வளர்ந்த நாடு என்கிற ஒரு பிம்பத்தை நோக்கி அந்த ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு எத்தனிப்பை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. அதை சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு மாபெரும் செயல் திட்டம் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பதாகும். இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அடிப்படையே என்ன அப்படின்னா, 21ஆம் நூற்றாண்டு முன்வைக்கக்கூடிய சவாலை எதிர்கொள்ளும் விதத்தில் இந்திய மாணவர்களை தயார் செய்வதுதான். ஆனால் அதே நேரத்தில் இந்திய அடையாளங்களை கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து விடக் கூடாது. அதாவது சரியா சொல்றோம்னா இந்திய தன்மையுடன் கூடிய சர்வதேச தரத்திலான ஒரு கல்வி, இது மண்ணுக்கேற்ற கல்வியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உலகம் முன்வைக்கக்கூடிய சவாலை சந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனை சந்திக்கக்கூடிய ஆற்றலை இங்க இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்துக்கு, இளைய சமுதாயத்துக்கு, இளைய பாரதத்துக்கு தரக்கூடியதாக இந்த கல்வி இருக்க வேண்டும். ஆக எதிர்காலத்துல, அதாவது 21ஆம் நூற்றாண்டு முன்வைக்கக்கூடிய சவாலையும் இந்திய தன்மை, இந்தியன்னஸ் என்பதையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த கல்வி திட்டம் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை மத்திய கேபினட் அப்ரூவ் பண்ணதும், அதை ஏற்றுக்கொண்டதும், பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்ட ட்வீட்ல அவர் ஒன்றை சொல்லி இருந்தார். This will transform India into a vibrant knowledge hub என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது
ஒரு துடிப்புமிக்க அறிவு கேந்திரமாக இந்தியாவை இந்த கொள்கை மாற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இந்த அறிவு கேந்திரம், நாலெட்ஜ் ஹப் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வரைக்கும் கல்வி என்பது ஒரு அறிவு கேந்திரமாக இல்லாத நிலையில், அது மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதாக அல்லது ஒரு சிலபஸுக்கு மட்டுமே உட்பட்டதாக இருந்த நிலையில் இருந்து புத்தகத்துக்கு உள்ளும் வெளியிலும் படிப்பது என்பதை சாத்தியப்படுத்தக்கூடியதாக இந்த கல்வி அமைந்திருக்கிறது. இந்த கல்வி திட்டம் முழுக்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதை ஈஸியா நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆக 21ஆம் இன்னொன்று இங்க நினைவில் கொள்ள வேண்டும், இந்த 21ஆம் நூற்றாண்டு இப்ப ஆரம்பமாக இருக்கிற நிலையில 21ஆம் நூற்றாண்டில் முதல் கல்விக் கொள்கையை இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 தான். இந்த கல்விக் கொள்கையின்படி இனி வருங்காலத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் என்பதே கல்வித்துறை அமைச்சகமாக மாற இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கல்வி என்கிற ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தம், அது கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்ல, ஜிடிபியில 6% கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை இந்த தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. கிட்டத்தட்ட 6% ஜிடிபி அப்படின்னா மிகப்பெரிய முதலீடு இந்த கல்வித்துறையில் போட இருக்கிறது, மத்திய அரசு போடும். இன்னைக்கு அட் பிரசன்ட் என்ன லெவலுக்கு இருக்கு அப்படின்னா ஜிடிபியில 1.7% அளவுக்கு தான் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வரும் காலத்தில் ஜிடிபியில் 6% அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். இதை இந்த தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. ஆக அந்த அளவுக்கு ஒரு பெரிய முதலீட்டை ஈர்க்கக்கூடிய ஒரு துறையாக இந்த கல்வித்துறை மாற இருக்கிறது. இந்த இடத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, நாம மற்ற நாடுகளோட ஒரு புரிதலுக்காக சில ஒப்பீடுகளை செய்ய வேண்டியிருக்கு. நாம் ஏன் தாழ்ந்தோம் என்பதற்கு மற்ற நாடுகளுடனான ஒரு ஒப்பீட்டு ஆய்வு, ஒரு ஒப்பீட்டு புள்ளி வரும் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது தேவை. அமெரிக்கால வேலை பார்க்கக்கூடியவங்கள 52% பேர் முறையான தொழிற்கல்வி பயின்றவர்கள். இதை மறந்து விடக்கூடாது. இப்ப இதே ஜெர்மன்ல வேலை பார்க்கிறவங்கள 75% ஆட்கள் அதற்கான தொழிற்கல்வியை முறையாக பயின்றவர்களாக இருக்கிறார்கள். இப்ப சவுத் கொரியால இதே விகிதம் 96% இருக்கிறது. சவுத் கொரியால வேலை பார்க்கிறவங்க அப்படின்னா 96% அதற்கான ஒரு தொழிற்கல்வியை, அவங்க என்ன வேலை பார்க்கிறாங்களோ அதற்கான கல்வியை முறைப்படியாக பயின்றவர்கள். இப்படியாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்தியால அதனுடைய சதவிகிதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் கிட்டத்தட்ட அது ஒரு 25% அளவுக்கு தான் இருக்கிறது. உலகத்திலேயே இளைஞர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியால முறைப்படியாக தொழிற்கல்வி பயின்று வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா 25% அப்படின்னா இதனுடைய உட்பொருள் என்ன? இது என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறது? உலகின் மிகப்பெரிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தேசமாக இருந்தும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்கிற சக்தி, அந்த இளைய பாரதம் என்கிற சக்தி தொடர்ந்து வீணடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த இளைய பாரதம் முழுமையாக ஆற்றுப்படுத்தப்படவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இளைஞர்கள் ரொம்ப அதிகம், ஆனால் இந்த இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இல்லை. ஒன்னு செமி ஸ்கில்டா இருக்காங்க, இல்லாட்டி அன்ஸ்கில்டா இருக்காங்க. ஆனா ஸ்கில்டாக இல்லை. ஆனா மற்ற நாடுகளை பார்த்தா பக்கத்துல ஒரு ஏசியன் கண்ட்ரி தான் சவுத் கொரியா, 96% தொழிற்கல்வி பயின்றவர்களாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில குளோபலைசேஷன் வந்தாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகம் ஒரு கிராமம் என்கிற லெவலுக்கு சுருங்கி போன நிலையில் நம்முடைய எல்லா போட்டியுமே உலகளாவிய போட்டியாகத்தான் இருக்கிறது. அப்போது அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கல்வியிலே ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றங்களை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. தொழிற்கல்வி என்பதை எல்லோருக்கும் பரவலாக்க வேண்டியிருக்கிறது. உயர்கல்வி என்பதை நாம் எல்லோருக்கும் பரவலாக்க வேண்டியிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய இந்த 26% தொழிற்கல்வி மொத்த பாப்புலேஷன்ல இவ்வளவுதான், வேலை பார்க்கிறவங்கள இவ்வளவு பேர் தான் அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க எதிர்கால இந்தியாவை திட்டமிட முடியாது. அப்போ 2 காரியங்களை நாம் கட்டாயமாக செய்தாக வேண்டியிருக்கிறது. ஒன்று, தொழிற்கல்வியும் உயர்கல்வியும் பரவலாக்கப்பட வேண்டும். அதே நேரம் அதனுடைய தரம் நீர்த்து போய்விடக் கூடாது, டைல்யூட் ஆயிடக்கூடாது. ஒரு பெரிய அபாயம் என்ன அப்படின்னா, ஒரு சில கல்வி புற்றீசல் மாதிரி எங்க போனாலும் பரவ ஆரம்பிச்சுன்னா அதனுடைய தரம் கீழே போயிடும். இப்போ திடீர்னு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 500 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தது.
ஆனால் இன்ஜினியரிங் காலேஜஸ், அந்த இன்ஜினியர் கல்வியோட தரம் என்னவாயிற்று நாம் கண்கூடாக பார்த்து இருக்கிறோம். சோ பரவலாக்குவதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் தரத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். ஆக தரம் நீர்த்து போய்விடக்கூடாது, ஆனால் உயர்கல்வியும் தொழிற்கல்வியும் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். இந்த இரண்டையும் மீட் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். இதற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுகிறது, என்ன செய்கிறது, அதுதான் நமக்கு கேள்வி. தேசிய கல்விக் கொள்கை 2020 உயர்கல்வியை பொறுத்தவரை மிக தெளிவாக சில விஷயங்களை இலக்காகவே நிர்ணயிக்கிறது. அது ஒரு டார்கெட்டாகவே சில விஷயங்களை சொல்லுகிறது. உயர்கல்வியில மொத்த பதிவு விகிதம் அல்லது சேர்க்கை விகிதம் என்று வைத்துக் கொள்ளலாம். the gross enrollment ratio in higher education அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அது முன்வைக்கிறது. அது திட்டவட்டமாக கூறுகிறது. இப்ப இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் இந்தியாவில் ஒரு 51,649 கல்வி ஸ்தாபனங்களை சார்ந்த ஒரு 3.74 கோடி மாணவர்கள் உயர்கல்வி பெறுகிறார்கள். இப்போ இவர்களுடைய அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 26.3%. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னது. 26% பேர் தான் முறைப்படியா படிச்சுட்டு அந்தந்த வேலைக்கு போயிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த இடத்துல தான் இருக்கு. 26.3%. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன செய்கிறது அப்படின்னா, உயர்கல்வி விகிதத்தை 26.3% 2035 ஆண்டுக்குள் 50% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. உயர்த்தியே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. ஆக இப்போ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 26.3 இருக்கு. 2035க்குள்ள அது 50% ஆக வேண்டும். இது இலக்கு நிர்ணயிக்கப்படுது. சரி, இந்த இலக்கை எப்படி அச்சீவ் பண்றது? இப்போ அதற்கான இன்னொரு திட்டத்தையும், இந்த இலக்கை அச்சீவ் பண்றதுக்கான திட்டத்தையும் தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்வைக்கிறது. அது என்ன அப்படின்னா, உயர்கல்வி நிறுவனங்களில் 3.5 கோடி புதிய இடங்கள், படிக்கிறதுக்கான புதிய இடங்கள் உருவாக்கப்படும் என்று அது உத்தரவாதம் தருகிறது. So 3.5 crore நியூ சீட்ஸ் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், இந்த இப்ப இருக்கக்கூடியது எவ்வளவு அப்படின்னா 3.7 crore ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உயர்கல்வியை பெற்றிருக்கிறார்கள். அதனுடைய பர்சன்டேஜ் 26.3 அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா அடிஷனலா இவங்க 3.5 கோடி கூடுதல் இடங்களை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடங்களை கிட்டத்தட்ட இப்ப இருக்கிறது மாதிரி 100% கூட்டுறாங்க. அப்படி கூட்டுவதன் மூலமாக ஓவராலா 26.3% இருந்து 50% ரீச் ஆவதற்கான ஒரு முயற்சியை இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்வைக்கிறது. சரி, இந்த சீட்டை எப்படி உயர்த்துவீங்க? ஆர்டிபிஷியலா இப்ப இருக்கக்கூடிய இந்த எக்ஸிஸ்டிங் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 70 பேர் படிக்கிற ஒரு கிளாஸ்ல 100 ஆக்கு 150 ஆக்குன்னு சொல்லிட்டு போக முடியுமா? அப்படி இருந்தால் திரும்ப அந்த தரத்துல டைல்யூட் ஆகும். நீங்க 70 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே ஆசிரியர், 150 ஸ்டூடெண்ட்ஸ் அதே கிளாஸ்ல அதே ஆசிரியர்னா அப்புறம் தரம் என்னவாக இருக்கும்? சோ அந்த இடத்துல இன்னொரு திட்டத்தை இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்வைக்கிறது. அது என்ன ஒரு முக்கியமான புரட்சிகரமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதுனா, 2030க்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பல்துறை பல்கலைக்கழகம், அதாவது மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டிஸ் இல்லாட்டி மிகப்பெரிய அளவிலான மல்டி டிசிப்ளினரி காலேஜஸ் இருந்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டி இருந்தாகும். இது மினிமம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அட்லீஸ்ட் இருந்தாகணும். கூடுதலா இருக்கலாம், இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ புதிதாக இந்த 2030க்குள்ள மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டிஸ் அதிகமாகும். அப்போ புதுசா கல்வி நிறுவனங்கள் வருகிற போது அங்க சீட்டும் அதிகமாகும். அப்போ இப்ப நீங்க ஒரு இடத்துல சம்மிங் அப் பண்ணி பாருங்க, 2030க்குள்ள இந்தியா முழுக்க மாவட்டந்தோறும் மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டிஸ் ஆர் மல்டி டிசிப்ளினரி காலேஜஸ் உள்ள கொண்டு வந்தாகணும்.
2035க்குள்ள இப்ப இருக்கக்கூடிய 26.3% அப்படிங்கிறதுல 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இது எல்லாம் என்னன்னா உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வியில இதை செய்து காட்டியாக வேண்டும் என்று இந்த தேசிய கல்விக் கொள்கை தெளிவாக சொல்லுகிறது. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் மல்டி டிசிப்ளினரி காலேஜஸ், அதாவது பல்துறை பல்கலைக்கழகம் இல்லாட்டி பல்துறை கல்லூரிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இடத்தையும் முக்கியத்துவத்தை தேசிய கல்விக் கொள்கை நமக்கு கொடுக்கிறது. அப்படின்னா என்ன மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா என்ன? அதாவது எப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் அதிகமாகவும் கோலாச்சக்கூடியதாகவும் இருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப பிஎட் எம்எட் இருக்குன்னா அதுக்குன்னு தனி கல்லூரிகள், அது ரெகுலர் காலேஜஸ்லயோ இல்லாட்டி ரெகுலர் இதுல வர்றதே கிடையாது. இப்ப என்ன ஆகும்னா எதிர்காலத்துல இந்த கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிற போது மல்டி டிசிப்ளினரி காலேஜஸ் இல்லாட்டி அந்த யூனிவர்சிட்டியில இது ஒரு பகுதியாக இருக்கும். பிஎட் அப்படிங்கிறதே ஒரு பகுதியா இருக்கும். எப்படி வந்து ஒரு காலேஜில் வந்து காமர்ஸ் இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கும், பிசிக்ஸ், அதே போல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் அங்க இருக்கும். இப்படி அப்படி இருப்பதன் மூலமாக ஒரு துறையினுடைய, அதாவது இந்த துறைகளுக்கு இடையில அறிவு பரிமாற்றம் என்பது இன்னும் சுலபமாக இருக்கும். இப்ப இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறது ஒரு தனித்துறை சார்ந்த ஒரு துறை சார்ந்த அறிவு பெட்டகம் அப்படிங்கிற மாதிரி. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன முன்வைக்கிறது அப்படின்னா, இந்த வெறும் தனிப்பட்ட அறிவு பெட்டகமாக இல்லாமல் அறிவு தொகுதியாக மாற வேண்டும், அதாவது நாலெட்ஜ் கிளஸ்டராக மாற வேண்டும் என்று கூறுகிறது. இப்ப வந்து நீங்க பிடிஎஸ் தனியா இருக்கும், எம்பிபிஎஸ்க்கு தனி காலேஜா இருக்கும். ஆனால் இது ஒரு கேம்பஸுக்குள்ளேயே கொண்டு வரப்படுகிற போது இதற்குள்ள துறை சார்ந்த பரிமாற்றங்கள் நிறைய நிகழும். அதனால இதனுடைய டோட்டல் ஐடியாவே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு துறையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் இன்னொரு துறைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த எல்லா துறைகளுக்கும் இடையில் எல்லா துறைகளும் ஒரு பங்கீடையும் ஒரு பரிமாற்றத்தையும் நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். சோ எல்லாமே ஏதோ ஒன்றுடைய ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அது மட்டும் தனித்தனியா ஒரு ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்துவிடக் கூடாது என்பதில் அது கவனம் செலுத்துகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சென்னை ஐஐடியில் வேற எந்த ஐஐடியிலும் கிடையாது, அந்த மெட்ராஸ் ஐஐடியில் மட்டும் ஹியூமானிட்டிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஹியூமானிட்டிஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸை பார்த்தா நம்ம அதிர்ச்சி அடைவோம், அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அதுல வந்து சைக்காலஜி, இது சோசியாலஜி, சோசியல் ஆந்த்ரோபாலஜி உள்பட இருக்கு. அந்த 5 ஆண்டுகளும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நீங்க படிச்சே ஆகணும், அதுல பாண்டித்யம் பெற்றே தீர வேண்டும். இப்படி எல்லாமே இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ரெகுலர் காலேஜஸ்ல ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் தான் இருக்கு. அதே போலதான் ஒரு சிலபஸ் ஐஐடியில. ஆனா ஐஐடியில பாக்குறப்ப அதுக்கு ஒரு எலிவேஷன் கிடைச்சிருது. என்னன்னா இந்த ஐஐடி என்கிற அந்த பின்புலத்துடனேயே அங்க வந்து ஒரு ஹியூமானிட்டிஸ் போகிற போது அதனுடைய பார்வையே வித்தியாசமாகிறது, அதனுடைய தன்மையை மாறுபடுகிறது. இப்ப அதனுடைய சிலபஸும் நீங்க லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் கிட்டத்தட்ட அட்பார், அவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது. என்ன காரணம்னா இது ஐஐடி வளாகத்துக்குள்ள இந்த ஹியூமானிட்டிஸ் வந்ததுனால. இது மெட்ராஸ் ஐஐடியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இப்ப தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன செய்கிறது, இது போன்ற யூனிக்னஸ் இந்தியா முழுக்க கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் இணையவழி கல்வி தருவதற்கு 230 கல்வி நிறுவனங்களை அனுமதிப்பதற்கு இது திட்டம் வகுக்கிறது. ஆனால் இணையவழி கல்வி என்பதால் தரம் கீழே போய்விடக்கூடாது என்பதில் அது கவனமாக இருக்கிறது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுல வைக்கிறாங்க. அதாவது NAC சர்டிபிகேட் வாங்கணும், இன்னும் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே இதுக்கு பெர்மிஷன் வாங்க முடியும். அந்த விதத்துல ஒரு 230 கல்வி நிறுவனங்களுக்கு இணையவழி கல்வி தருவதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆராய்ச்சிகளுக்கு, ரிசர்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இந்த தேசிய கல்விக் கொள்கை கொடுக்கிறது. அந்த கிரியேஷன் ஆஃப் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு, அந்த நேஷனல் ரிசர்ச் NRF அப்படின்னு பேரு, அதை வந்து உருவாக்குவதற்கு இது அனுமதி தருகிறது. அதோடைய நோக்கமே என்ன அப்படின்னா, ரிசர்ச்சுக்கு முன்னுரிமை, அதாவது ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட வேண்டிய டிசிப்ளின் என்ன, அதற்கான தீம்ஸ் என்னங்கிறத முதல்ல டிசைட் பண்றது. அதுக்கப்புறம் இந்த தீம்ஸையும் இந்த இது எந்த இன்ஸ்டிடியூஷன் செய்யணும் அப்படிங்கிறத அது வந்து டிசைட் பண்ணக்கூடியது. இப்படி இது அந்த ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு மத்தியில ஒரு நோடல் ஏஜென்சி போல செயல்படும்.
இதுல என்ன ஒரு பெரிய லாபம் அப்படின்னா, ஒரே துறை சார்ந்த ஒரே தீம் சார்ந்து 2 இன்ஸ்டிடியூஷன் டியூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் செய்யறது இதன் மூலமாக தவிர்க்கப்படும். ஒரே தீம்ல 2 இன்ஸ்டிடியூட் வெவ்வேறு காலகட்டத்தில் அது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும், ஒரே டயத்துல கூட ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால டைம் வேஸ்ட். இப்ப ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தீம்ல ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்க ரிசர்ச் பண்றாங்கன்னா அதுக்கு இந்த NRF அனுமதி இல்லாம செய்ய முடியாது, அதுல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அதே தீம்ல இன்னொரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் செய்யுது அப்படின்னா இதை அலர்ட் பண்ணும், ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நீங்க உங்களுடைய ரிசோர்ஸஸ் பயன்படுத்தி வேற செய்யுங்க அப்படின்னு. அப்படிங்கிறப்போ இந்த டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் தவிர்க்கப்படுவதனால இன்னும் ரிசர்ச் ரொம்ப அதிகமாகும். ரிசர்ச் அதிகமாக சமூகத்துல அதனுடைய பயன்பாட்டு தன்மைகள் பெருகும், இந்தியாவுடைய முகமே மாறும். இதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை இது கொடுக்கிறது. அதே போல பட்டப்படிப்பில் இது ஒரு பெரிய கலாசல் மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதுல ஒரு சிங்கிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் எக்ஸிட் சிஸ்டத்தை இந்த கல்வி திட்டம் கிட்டத்தட்ட ஃபாரின்ல இருக்கிற மாதிரி அந்த ஸ்டைல்ல கொண்டு வருகிறது. எப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தன் படிக்கிறான், படிச்சுட்டு ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் 3 வருஷம் படிக்கிறான், திடீர்னு ஏதோ ஒரு குடும்ப சூழல் அவன் வெளியில வந்துட்டான் அப்படின்னா அவனுடைய கல்வி தகுதி இம்மீடியட்டா என்ன ஆகும்னா, +2ல என்னவோ அந்த கல்வி தகுதிக்கு அவன் போயிடுவான். முடிச்சா மட்டும்தான் என்டையர் டிகிரி கிடைக்கும், இல்லைன்னா அது பூஜ்ஜியமாயிரும். திரும்ப 3 வருஷம் வேஸ்ட் பண்ணியும் கூட அவனுக்கு கல்வி தகுதி +2 ஆகத்தான் இருக்கும். இப்போது அந்த விதமான விஷயங்களுக்கு விடை கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, நீங்க 1 வருஷம் படிச்சீங்கன்னா பேசிக் சர்டிபிகேட், 2 வருஷம் படிச்சா அது டிப்ளமாவாக கருதப்படும், 3 வருஷம் படிச்சா அது டிகிரியாக கருதப்படும், 4 வருஷம் நீங்க முடிச்சுட்டு வரீங்கன்னா டிகிரி ஹானர்ஸாக கருதப்படும். சோ ஒரு மாணவன் அவன் படிக்கிற படிப்பு, அவன் அந்த படிப்புக்காக செலவழித்த ஆண்டுகள் வீணாகாது. படிச்சு முடிச்சா மட்டும்தான் அந்த கல்விக்கு அங்கீகாரம் என்பது மாற்றப்படுகிறது. அதற்கு பதிலாக படிச்சு முடிச்சாதான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக படித்த வரையிலும் அங்கீகாரம் என்பதாக இந்த தேசிய கல்விக் கொள்கை ஒரு திட்டத்தை வைக்கிறது. அதன் மூலமாக எந்த மாணவருடைய கல்வியும் பாழாவதில்லை, வீணாவதில்லை என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு மாணவர்களும் அவர்கள் எத்தனை காலம் கல்வி பெற்றார்கள் அந்த கல்வியை வைத்துக் கொண்டு எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் முன்னேற முடியுமோ அதை அவர்கள் பார்க்கலாம். முன்னால ஒரு பி 4 வருஷம் படிக்கிற 3வது வருஷம் ஏதோ ஒரு குடும்ப சூழல் எக்ஸிட் ஆகிறார் அப்படின்னா திரும்ப அவர் எதை வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையில போராடணும் அப்படின்னா +2 குவாலிபிகேஷனை வச்சுட்டு தான் மேல போக முடியும். இந்த 3 வருஷத்தை அவர் வெளியிலேயே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் கம்ப்ளீட் பண்ணல. இன்றைக்கு அது இல்லை என்று ஆகிவிடுகிறது. சோ மாணவர்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. இன்னும் இது அதே போல இங்க இந்த உயர்கல்வியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அது ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் மியூசிக்கை தன்னுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட வெளிநாடுகள் இருக்கிற போன்ற ஸ்டைல் என்னன்னா, மாணவர்கள் சென்ட்ரிக்கான ஒரு கல்வி திட்டம் அடிப்படையில் மாணவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய சுயேட்சைத்தன்மை இது எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அதுலயே அவர்களை குரூம் பண்ணி அவர்களை மேலே கொண்டு வருவது, இதுக்கு பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்கிறது. அதே போல ஐஐடிங்கிற பொதுவாகவே இந்த தொழில்நுட்பம் தொழில் சார்ந்ததுக்குத்தான் ஒரு மாபெரும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியாவில் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஐஐடிக்கு இணையா ஹியூமனிட்டிஸை கொண்டு வர்றதுக்கான திட்டங்களே அது முன்வைக்கிறது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் வரப்போகிறது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வரப்போகிறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலாசல் சேஞ்சை இது கொண்டு வரும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொன்னு, உலகத்தரம் வாய்ந்த தலை சிறந்த அந்த உலக கல்வி நிறுவனங்கள் அதை இந்த கல்வி திட்டம் அனுமதிக்கிறது. உலகின் தரவரிசையில் முதல் 100 இடங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் செயல்பட அனுமதிக்கப்படும். எதிர்காலத்தில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஹார்வர்ட் கேம்பஸ் இந்தியாவில் வரும். நம்ம குழந்தை ஹார்வர்ட்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டா இனி அமெரிக்காவுக்கு அனுப்புங்கிற அவசியம் இல்லை, இங்கே படிக்க முடியும். அதே போல லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அதனுடைய கேம்பஸ் இங்கே வரும். இப்படிப்பட்ட சாத்தியக்கூறுகளை கொண்டு வந்திருக்கிறார். இன்னொன்று, இந்த உலகத்துல மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் இங்கே படையெடுக்கிற போது இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த போட்டியில் கலந்து கொண்டே ஆக வேண்டும். எனவே அவர்களுக்கு இணையாக தங்களின் தரத்தை இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் உயர்த்தி ஆக வேண்டும். சோ இந்த காம்படிஷனுடைய ஃபைனல் இந்த பெனிஃபிட்ஸ் யாருக்கு போயிடுச்சுன்னா மாணவர்களுக்கு. மாணவர்களை பிரமாதமா உருவாக்கணும் அப்படின்னு கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு போய் சேரும்.
சோ அல்டிமேட் பெனிஃபிஷியரிஸ் யாரு அப்படின்னா மாணவர்கள். இது வந்து ஒரு மிகச்சிறந்த இது. அதே போல இதற்கான அஸ்திவாரம் பள்ளியிலேயே போடப்படுகிறது. பள்ளி கல்வியிலேயே வந்து தொழிற்கல்வி வருகிறது. 6 to 8 அதுல வந்து இன்டர்ன்ஷிப்பே உண்டு. தொழிற்கல்வினா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்னென்ன கற்றுத்தரப்படும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், இந்த மாதிரி பல ஒர்க்லாம் இருக்கும். அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் சயின்டிபிக்கா, அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இங்க வந்து படிப்பு என்பதை அர்த்தப்படுத்திக் கொள்வதிலேயே புதிய அந்த தேசிய கல்விக் கொள்கை வித்தியாசப்படுகிறது. புத்தகத்துக்கு உள்ளிருந்து மட்டுமல்ல, புத்தகத்துக்கு வெளியிலும் கல்வி என்பதை அது கொண்டு வருகிறது. இதை சில பேர் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி ஏதோ ராஜாஜியோட குலக்கல்வி திட்டம் என்றெல்லாம் அபத்தமாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். குலக்கல்வி திட்டத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. குலக்கல்வி திட்டம் அதாவது ராஜாஜி கொண்டு வந்த கல்வி திட்டத்துல என்னன்னா 2 ஷிஃப்ட் இருந்தது. காலையில அவங்க ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும், மத்தியானம் போயிட்டு அவங்க அப்பாவுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு உதவி செய்யலாம், அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அதுல ஈடுபடலாம் என்று. இங்க அப்படி இல்லை. இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்னென்ன தொழிற்கல்வி கற்பிக்கப்படும் என்பது சொல்லப்பட்டு இருக்கும். அது அந்த ஸ்கூலுடைய ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். அந்த வகுப்புல படிக்கக்கூடிய எல்லா ஜாதி மாணவர்களும் அதைத்தான் படித்தாக வேண்டும். அதுக்கு டீச்சர் இருப்பாங்க, எல்லாமே முறைப்படியா. நம்ம +2ல வொகேஷனல் குரூப்னு பார்த்திருப்போம். அது எப்படியோ அது போல இது 6ல இருந்து 8வது வரைக்குமே. சோ ஒரு தொழிலை பற்றிய மரியாதையை சிறு வயதிலேயே உருவாக்க, தொழில் மீதான கண்ணியத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அடிப்படை கான்செப்ட் இந்த குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அது மட்டுமல்ல, பள்ளி கல்வியிலேயே பல மாற்றங்களை இது கொண்டு வருகிறது. பள்ளி கல்வியில வந்து 2030க்குள்ள பள்ளிக்கு முந்தைய பருவத்தில் ப்ரீ ஸ்கூல்ல இருந்து இந்த செகண்டரி பள்ளி இறுதி வரைக்கும் அதுக்கு உண்டான இதுல 100% சேர்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த தேசிய கல்விக் கொள்கை கட்டாயப்படுத்துகிறது. இது ரொம்ப முக்கியம். அதே போல கரிக்குலர், கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ், வொகேஷனல், அப்புறம் அகாடமிக், இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம்லயும் பெரிய வேறுபாடுகளே கிடையாது. ரொம்ப லிபரலானது. அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன, ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து மியூசிக்கை கூட எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். அதே போல பள்ளிக்காலம் முழுக்க அந்த ப்ரீ ஸ்கூல்ல ஆரம்பிச்சு பள்ளிக்காலம் முழுக்க ஒரு தொடர் கண்காணிப்பு. முன்னால எப்படின்னா, ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள வந்தாச்சுன்னா 10வது வகுப்புல தான் வந்து பொது தேர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸாமினேஷன், தரப்படுத்தப்பட்ட தேர்வு அப்படின்னு. ஆனா இங்க என்ன அப்படின்னா, தரப்படுத்தப்பட்ட தேர்வுங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வருகிறது. 3rd ஸ்டாண்டர்ட்ல உண்டு, 5th உண்டு, 8th உண்டு. இதெல்லாம் வந்து போர்டு எக்ஸாம்ஸ். இதன் மூலமா ஒரு மாணவனுடைய திறமையை, அவனுடைய உள்ளார்ந்து இருக்கக்கூடிய திறனை பள்ளி இறுதி வகுப்பில் மட்டும் வைத்து கணிக்காமல் பீரியாடிக்கலாகவே தொடர்ந்து அது ஒரு மானிட்டரிங் போயிட்டே இருக்கு. இதன் மூலமா கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா, இடையில எங்கேயாவது ஒரு ஃபால் இருந்தது அந்த குழந்தைக்கு அப்படின்னா ஆரம்பத்திலே அவங்க பேரண்ட்ஸுக்கு உணர்த்த முடியும், அதை அந்த குழந்தைக்கே உணர்த்த முடியும், ஆரம்பத்திலேயே சரி செய்ய முடியும். தும்ப விட்டு வாழ பிடிக்கிறது அப்படிங்கிற வேலை இனிமே இருக்காது. ஸோ 10th வச்சு அவன் என்ன செய்யறானோ அதுதான் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. 3வது வகுப்புலேயே அவன் ஒரு தடவை ஜட்ஜ் செய்யப்படும், அசஸ் பண்ணப்படுறான். 5th அசஸ் பண்ணப்படுறான், 8th அசஸ் பண்ணப்படுறான். ஸோ இதனுடைய ஃபீட்பேக் பேரண்ட்ஸுக்கு போயிட்டே இருக்கு, இதனுடைய ஃபீட்பேக் கன்சர்ன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டே இருக்கு. ஸோ ஓவராலா அந்த அந்த ஸ்கூல் கேம்பஸ்ல இருக்கிற காலம் முழுக்க அவன் தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறான். அதன் மூலமாக அவனை உயர்த்துவதற்கான சரியான ஆலோசனைகள், அவனை உயர்த்துவதற்கான வழிகாட்டுதல்கள் ஆரம்பத்திலிருந்தே கிடைத்துக் கொண்டிருக்கும். இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மகத்தான ஒரு திட்டம். அதே போல பள்ளி இறுதியில ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கன்னா 2 தடவை எக்ஸாம் எழுதலாம். முன்னால +2 எழுதினா ஒரு தடவை தான். தற்செயலா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அன்னைக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையே போயிடும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து அவன் 2 தடவை எழுதலாம். இந்த 2 தடவையில எதுல மார்க் வாங்குறானோ அதுதான், எதுல ஹையஸ்ட் மார்க்கோ அதுதான் ப்ரிவேல் ஆகும், அதுதான் அவன் மார்க் ஷீட்ல வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திட்டம் இது. அதே போல ஆசிரியர்களுக்கு மிக பெரிய அளவில் இது முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. வருங்காலத்துல வந்து குறைந்தபட்ச ஆசிரியர் தகுதி என்பது 2030க்குள்ள பிஎட் ஆகத்தான் இருக்கும். அந்த பிஎட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி இதுல அது ஒரு பகுதியாக வரும். அதே போல ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு மற்ற வேலையெல்லாம் பாக்குறாங்களே, இப்ப எலெக்ஷன் ஒர்க்கு அவங்க பார்க்க போயிருவாங்க, சென்சஸ் வந்து அவங்க தான், அது சத்துணவு திட்டம்னா ஆயா வரலைன்னா ஒரு டீச்சர் தான் பண்ணுவாங்க. இப்போ ஆசிரியர்கள் அவர்களுடைய வேலையை தவிர்த்து வேறு எதையும் பார்க்க தேவையில்லை.
இன்னொன்று, கிராமப்புறங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப புரட்சிகரமான மாற்றம் என்னன்னா, ஆசிரியர் மாணவர் ரேஷியோவை இது டிசைட் பண்ணுகிறது. பொதுவாக 30:1 இருக்கணும். 30 மாணவருக்கு ஒரு டீச்சர் இருந்தே ஆகணும். அதுக்கு மேல சும்மா டம்ப் பண்றது, 70 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு டீச்சரை போட்டு ஒப்பேத்துறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதே நேரத்துல ரொம்ப பின்தங்கிய சமூகம் இருக்கக்கூடியது, பிற்படுத்தப்பட்ட இது எஸ்சி எஸ்டி, அப்புறம் சிறுபான்மையினர், இவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர் மாணவர் ரேஷியோங்கிறது 25:1 இருக்கும். இதை இந்த தேசிய கல்வி திட்டம் சொல்லுகிறது. ஸோ நீங்க தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு சேர முடியும். என்னன்னா, பள்ளி வளாகத்துக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த இந்த 3 to 6 years வரைக்குமான குழந்தைகள் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே கொண்டு வரப்படுகிறார்கள். இது வரைக்கும் என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் கிண்டர் கார்டன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி, பிளே ஸ்கூல்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வெளியில ஏதோ பிரைவேட் ஏதோ ரன் பண்ணுவாங்க, அதுல இருந்துட்டு இருக்கும். ரெகுலர் ஸ்கூலிங் அப்படிங்கிறது இந்த 6வது வயசுல இருந்து ஆரம்பம். இப்போ இந்த கல்வி திட்டம் 3வது வயசுல இருந்தே ஸ்கூலிங் ஆரம்பமாகி விடுகிறது. ஆக பள்ளி வளாகத்துக்குள்ளே நேற்றைக்கு வரைக்கும் இந்த 3 to 6 years உட்பட்ட கோடிக்கணக்கான குழந்தைகள் பள்ளி வளாகத்துக்கு வெளியில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் உள்ளே வருகிறார்கள். இரண்டாவது, 2030க்குள் பள்ளிக்கு முந்தைய பருவத்திலிருந்து பள்ளி இறுதி வகுப்புக்குள் சேருகிற அந்த மாணவர் சேர்க்கை 100% இருக்க வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்து. ஆக ஸ்டூடெண்ட்ஸ், படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் யாருமே இருக்க முடியாது. அதை ஸ்கூலுக்குள்ள அவங்க அஷ்யூர் பண்றாங்க. இதை இந்த திட்டம் முன்வைக்கிறது. மூன்றாவதாக, உயர்கல்வி என்று வருகிற போது 2035க்குள் மொத்த சேர்க்கை விகிதம், அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50%க்கு குறையக்கூடாது என்று இந்த கல்வி திட்டம் வரையறை செய்கிறது. ஆக இது எல்லாமே முழுமையாக நடக்கிற பட்சத்தில் இந்தியா அறிவாற்றலில் ஒரு வல்லரசாக விளங்கும். அப்போது வளர்ந்த நாடு என்பதை நோக்கி இந்தியா தானாகவே நகர்ந்து விடும். இந்த இடத்துல ஒரு பெக்குலியரான விஷயம், ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அந்த யூனிவர்சிட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். குடியுரிமை சட்ட எதிர்ப்பை எதிர்த்து அவர்கள் ரொம்ப பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த 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 மாதிரி பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதரவா அங்க இருந்த வைஸ் சான்சலரே சொன்னார். அந்த வைஸ் சான்சலர் நஜ்மா அக்தர் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி சொல்லுகிறார். உலகின் அறிவாற்றல் வல்லரசாக இந்தியாவை மாற்றுவதற்கு இதை காட்டிலும் மிகுந்த சிறந்த கருவி எதுவும் இருக்க முடியாது. அதாவது நாலெட்ஜ் சூப்பர் பவரா இந்தியாவை மாற்றுவதற்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த தேசிய கல்வி திட்டம் 2020க்கு இணையான ஒரு கருவி இருக்க முடியாது என்று நஜ்மா அக்தர் சொல்லுகிறார். ஆக எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அத்தனை தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மாபெரும் திட்டமாக இது இருக்கிறது. எனவே இந்த கல்வி திட்டம் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். போட்டியிடும் இந்தியா என்பதிலிருந்து வளர்ந்த இந்தியாவை நோக்கி இந்த கல்வி திட்டம் நம்மை நகர்த்தும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.